தமிழ் மண்ணுக்கு எதிராக செயல்படும் ஒரு பீகாரி யாருன்னா அது நம்முடைய ஆளுநர் RN ரவி. அந்த ஒரு பீகாரியை தான் துன்புறுத்தப்படுறாரு நான் சொல்லுவேன். நான் வேற எந்த பீகாரியும் யாரும் துன்புறுத்தப்படல. வந்தாரை வாழ வைக்கும் மண் இந்த தமிழ் மண். நீங்கள் பீகார் மாத்திரம் கிடையாது, பீகாராக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், பல மாநிலத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு பிழைப்பு கண்டு வர்றாங்க. அவங்க நல்லா உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதே வேளையில் என்னென்னா இங்கே யாரும் நம்ம துன்புறுத்தலை செய்யலை. ஆனால் ஒரு பிரதமராக ஏதாவது ஜாதி மத அரசியல் எல்லைகளை கடந்து எல்லாருக்கும் போதுவானவர் வந்து நம்முடைய பிரதமர். அவர் வந்து அங்கே பீகாரில் போயிட்டு இங்கே இருக்கிற தமிழ் மக்கள்னு சொல்லலை, திமுக தான் நான் சொன்னேன்னு சொல்கிறாரு. அதே நான் தவறுன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆளுங்கட்சி, ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட இத்தனை விழுக்காடு மக்களை ஆதரிக்கின்ற ஒரு இயக்கம், இவங்க வந்து பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க சொன்னாங்கன்னா அப்போ பீகாரில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இரு மாநிலத்திற்கிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காண்டி, ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி தேர்தல் நேரத்தில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன். நான் தேர்தல் அரசியலுக்காக ஒரு மலிவான ஒரு செயலை நான் பார்க்குறேன். இது வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. நாட்டினுடைய பிரதமர் இது மாதிரி பேசிக்க கூடாது. நான் இப்படியே சொல்கிறேன். எப்படி நீங்கள் அதாவது கடந்த காலங்களில் என்ன ஒரு இது வந்திருக்குன்னா, எந்த இதில் இது வந்ததுன்னா, அதாவது வந்து நம்முடைய கல்வியில் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பீகார் போன்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே கல்வி அறிவு இல்லை, அதனால தான் இங்கே பொழப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விவாதமாக ஆரம்பித்தது தான் இந்த பேச்சு. யாருமே வந்து பீகார்காரங்களுக்கு வேறு குறை சொல்ல செய்யலைங்க. இப்போயுமே என்னென்னா அங்கே தேர்தல் என்ன நடக்குது, தேர்தல் பிரச்சாரமே நாங்கள் வந்து அதாவது இங்கே பீகாரில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காண்டி வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க. இந்த இழிவான ஒரு இது வந்து மாறணும். பீகார்லேயும் எங்கள் பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லி அவங்க அங்கே இருக்க தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. எதுக்கு அந்த பீகார்லேருந்து இங்கே வராங்க? அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே பொழப்புக்காண்டி இங்கே வர்றாங்க. அதுதான் ஒரு அரசியல் விவாதம் ஆரம்பிச்சது. யாரும் பீகார்காரங்க தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகின்ற ஒரே ஒரு பீகார்னா இங்கே தமிழர்களுக்கு